ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோடு கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். அனைவருக்கும் வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக மொழிகளில் தமிழ் மொழியை தனது உயிர் மூச்சாக உணர்ந்து புலமை பெற்ற, அதனால் பாரெங்கும் தமிழின் புகழ்மொழியை பரப்பிய புலவன் நம் பாரதியார். முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட மாபெரும் கவிஞன். பண்போடும் பணிவோடும் பகுக்கப்பட்ட பட்டறிவோடும் பெண்ணியம் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளரச் செய்து பாட்டுத்திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுச்சியோடு பாடிய மகாகவி பாரதியாரினை நினைவு கூறும் வகையில் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியில் இன்று மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் சிறப்பு வானொலி கவியரங்கம். பாரதி பார்த்த அறிவியல். பாரதியின் புகழையும் அவர் கண்ட அறிவியல் நுணுக்கங்களையும் பறைசாற்றும் இன்றைய சிறப்பு வானொலி கவியரங்கத்தினை தலைமையேற்று இருப்பவர் சொல்லரசர், மாண்புரு தமிழர், நற்றமிழ் நாயக்கர் மற்றும் விருதுகள் தொண்டு நிறுவனத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான மதிப்பிற்குரிய காப்பிய கவிஞர் பேராசிரியர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இந்த சிறப்பு கவியரங்கத்தில் வானியல் என்னும் தலைப்பில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் அம்மா அவர்களும், எந்திரவியல் என்னும் தலைப்பில் சிறுகதை மற்றும் கவிதை போட்டிகளில் பல பரிசுகளை பெற்ற எழுத்தாளர் கவிஞர் நா. கி. பிரசாத் அவர்களும், பயிரியல் என்னும் தலைப்பில் மருத்துவத்துறையை சார்ந்த கவிஞர் சத்தியசீலன் அவர்களும், பொறியியல் என்னும் தலைப்பில் நாமக்கல் பானு மகளிர் கல்லூரியை சார்ந்த தமிழ்துறை தலைவர் முனைவர் கு. மகேஸ்வரி அம்மா அவர்களும், தொடர்பியல் என்னும் தலைப்பில்
கோவையை சார்ந்த எழுத்தாளர் கவிஞர் GS புவனேஸ்வரி அம்மா அவர்களும் கலந்து கொண்டு கவி பாட இருக்கிறார்கள். செவிவழியே கவிமழையில் நினைந்திட வருக வருக என வரவேற்று தலைமை கவிஞரிடம் இந்நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். யானை அடித்த முதல் சிங்கம் என்று மோனை முதல்வன் பாரதியை மொழிந்தாய் கவிஞனே. யானை அடித்த முதல் சிங்கம் என்று மோனை முதல்வன் பாரதியை மொழிந்தாய் புலவனே. எமக்கு தொழில் கவிதை என்று பாரதி சொன்னதன் காரணத்தை சொன்னாய். எமக்கு தொழில் கவிதை என்று மட்டுமா சொன்னான் பாரதி? எப்போதுமே அவன் ஓயாது உழைக்கின்ற உழைப்பினை இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றும் அவன் கொள்கையை சொன்னவன். அவன் வறியவன் என்று சொன்னாய். வறியவன் என்று சொல்லி வரி அவன் என்று உன் தமிழ் புலமையை காட்டினாய். அவன் வறியவன் மட்டுமா? தமிழில் பெரியவன், 20ஆம் நூற்றாண்டு தமிழில் பெரியவன். அவன் கவிஞர்களில் அரியவன், நம் இதயத்திற்கே உரியவன், அறங்களின் நெறி அவன். மிக அற்புதமாக கவிதை படித்தாய் கவிஞா. உன் கவிதையைப் போலவே நீ காலமெல்லாம் வாழ்க. வாழ்த்துக்கள். இனி பயிரியல். வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்றான் பாரதி. ஏற்கனவே கவி படித்த கவிஞர் நாக்கி பிரசாத் அவர்கள் கூட சுட்டிக்காட்டினார். வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்றான் பாரதி. மிகையால் என்று சொல் போட்டு தன் தகையால் உயர்ந்து நின்றவன் தமிழ் கவிஞன் பாரதி. மிகையால் என்று சொல் போட்டு மீதம் இருக்கும் தண்ணீரை பிறருக்கு வழங்கி இன்ப கீதம் பாட வழிகள் சொன்ன வேதமொழி கவிஞன் பாரதியின் பயிரியல் சிந்தனை பற்றி பாட வரும் கவிஞர் சத்தியசீலன். மருத்துவத்துறை சார்ந்த கவிஞர் இவர். திருத்தமான தமிழில் பேசும் தெள்ளுதமிழ் பற்றாளர். திடமான பயிர் வகைகள், உரமான காய்கறிகள், மரபு மாறா பழ வகைகள், மண்ணியல் சிந்தனைகள், தடுமாறா பண்பாடு இவற்றை முன்னெடுத்து வரும் இன்பக் கவிஞனே. திடமான பயிர் வகைகள், உரமான காய்கறிகள், மரபு மாறா பழ வகைகள், மண்ணியல் சிந்தனைகள், தடுமாறா பண்பாடு இவற்றை முன்னெடுத்து வரும் இன்பக் கவிஞனே. உன் இதயத்தில் முகிழ்த்த கவிதையை இணையத்தில் வந்து முழங்கு. பல அறிவுரைகள் அறவுரைகள் வழங்கு. உலகின் மொழிகளிலே உயர்ந்த மொழி எதுவென்றால் மார்தட்டிச் சொல்லிடுவேன் மங்காத தமிழ் என்று. சிறப்பான தாய்மொழிக்கு சிரம் தார்ந்த வணக்கங்கள். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் முழுமூச்சாய் கொண்ட கவியரசரின் ஊரையும் பெயரையும் கொண்ட கவியரங்க தலைமைக்கு வணக்கம். பாரதி பார்த்த அறிவியலில் பயிரியல். விடுதலைதான் வேட்கை என வீரத்தமிழ் சொற்களாலே வெள்ளையனை மிரள வைத்த வேட்டைக்கவி பாரதியோ முறுக்கு மீசையும் முண்டாசும் கொண்டு நம்மை கருப்பண்ண சாமி போலே காத்து நின்று கவி படைத்தான். பயிரியல் பற்றி நான் பாட்டெழுத தேடுகையில் சுதந்திரத்தை பயிரெனவே சுட்டிக்காட்டி வரவேற்றான். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் என்று விடுதலை உணர்வை கூட கவி விதையாய் தூவிய நம் விவசாய கவிஞனிவன். தேச பற்றுதனை தேன்மொழியாம் தமிழாலே உணர்விற்கு விருந்தாக்கி உழவன் போல் பசி தீர்த்தான். சுதந்திரமே நோக்கமல்ல சுபிட்சமாய் நாம் வாழ்ந்திடவே ஆடுகளும் மாடுகளும் அழகுடைய பரியும் வீடுகளும் நெடுநிலமும் விரைவினிலே தருவாய் என வேண்டி நிற்கும் பாரதியை கவிதையிலே கண்டிடலாம். விடுதலை உணர்வுதனை விவசாயியும் அறிந்திடவே பாக்களிலே புதுமை செய்து படைத்திட்டான் புதுக்கவியை. தோட்டத்திலே மர கூட்டத்திலே கனி ஈட்டத்திலே பயிர் ஊட்டத்திலே தேட்டத்திலே எடங்காத நிதியின் சிறப்பினிலே உயர் நாடு என்று நாட்டின் சிறப்புதனை நயமாக சொல்லி வைத்தான். கருப்பு கோட்டுக்காரன், கள்ளமில்லா சிரிப்புக்காரன், இலசு நாட்டு பாட்டுக்காரன், இவன்தான் நம் வேட்டைக்காரன்.
பத்திரிகை எழுத்தாலே பகைவரையும் பதற வைத்தான், கட்டுரைகள் கதை படைத்து கயவரையும் கலங்க வைத்தான். மலை பற்றி கதை சொன்னான், காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை விழிப்பாய் நாயகனே, தூற்றல் கதவு சாளரமெல்லாம் தொலைத்தடிக்குது கூடத்திலே, மலை தொலைத்தடிக்குது கூட்டத்திலே என்று மகிழ்வோடு பாடி வைத்தான். நாட்டின் பெருமைதனை நயமான வரிகளிலே, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு என்று உளவால் உயர்ந்து நிற்கும் உன்னதத்தை போற்றி வைத்தான். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் என்று பாரத நாட்டின் பஞ்சமில்லா நிலைமையை, பயிர்களின் பெருமையை பாரெங்கும் அறிய வைத்தான். வேட்டியும் முண்டாசும் விவசாயியின் சின்னமாகும், வேட்டைக்கவி பாட்டுக்களோ விவசாயிக்கு உரமாகும். பயிர்களுக்கு மழையாகும், உயிர்களுக்கு உணவாகும், பாட்டி சொல்லும் கதை போலே பாட்டனைத்தும் நிஜம் சொல்லும். மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும் என்று பசியால் வாடிய பயிருக்கு உயிராக நின்று பாட்டாலே தோள் கொடுத்தான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், ஏனில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று உழவின் பெருமையை உலகிற்கு காட்டிய உத்தகம கவி பாரதி வாழ்கவே. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கவிஞனே. தமிழின் கருப்பையாய் இருந்ததாலோ என்னவோ, பாரதி தமிழின் கருப்பையாய் இருந்ததாலோ என்னவோ கவிஞனை கருப்பண்ணசாமி என்றாய். தமிழின் கருப்பையாய் இருந்ததால் என்னவோ கவிஞனை கருப்பண்ணசாமி என்றாய். தோட்டத்திலே தேட்டத்திலே கூட்டத்திலே என்று அவன் பாடிய உளவு நெறி சொல்லி வைத்தாய். வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்று அவன் பாடிய கவிதையை நினைவு கூர்ந்த சத்தியசீலனே, அவன் வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் என்று மட்டுமா சொன்னான்? அவன் வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் என்று மட்டுமா சொன்னான்? இல்லை. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று புது சட்டம் தீட்டிய புத்துலக சிற்பி மகாகவி பாரதி. மேலும் சொன்னான், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் என்னவென்ற அறிவும் இலார் என்று உழைக்கச் சொல்லி உன்னதம் சேர்த்த உத்தம கவிஞன் பாரதி என்பதனை நினைவு கூர்ந்த சத்திய கவிஞனே, நீ வாழ்க வாழ்க. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.